ஹலோ கைஸ், பேபால் கம்பெனி ஃபவுண்டர் பேபாலை ஈபேன்னு ஒரு கம்பெனிக்கே சேல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஈபே கம்பெனி $165 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 1000 கோடி ரூபாய் அந்த ஃபவுண்டருக்கு கொடுத்து பேபால் கம்பெனியை வாங்கிக்கிறாங்க. எல்லாரும் அந்த ஃபவுண்டர்கிட்ட இந்த காசை வச்சு எங்கேயாவது ஐலாண்ட் வாங்கி செட்டில் ஆகிடு, லைஃபை பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு ஐடியா தராங்க. ஆனால் அந்த ஃபவுண்டர் இவர்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் வச்சு 2 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாரு. ஒன்று டெஸ்லா எலக்ட்ரிக் கார் கம்பெனி, பெட்ரோல் டீசல் கார் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருந்த அந்த டைமில் எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னொன்று ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி, அதாவது மார்ஸுக்கு மனிதர்களை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு ராக்கெட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1000 கோடியை வச்சு நல்லா செலவு பண்ணி வாழ்க்கையில் ஜாலியாக இருக்காமல் தேவையில்லாமல் பிஸ்னஸே ஆகாத இந்த 2 கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவரோட இந்த செயலை பார்த்த நண்பர்கள் சிலர், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, எலக்ட்ரிக் கார் யார் வாங்குவா, ராக்கெட் கம்பெனி வச்சு எப்படி சம்பாதிப்புன்னு அந்த ஃபவுண்டரை திட்டுறாங்க. சம்பாதிச்ச காசை ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் காசை வேஸ்ட் பண்ணுறாருன்னு நினச்சி இவரோட மனைவியும் இவரை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரியே டெஸ்லா அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி 2 கம்பெனியுமே ரொம்ப நஷ்டத்தில் போகுது. நாசால வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆன சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து இவரோட கம்பெனியில் ஸ்பேஸ் எக்ஸில் வேலைக்கு வைக்கிறாரு. இருந்தாலுமே 2008 வரை இவர் லான்ச் பண்ண 3 ராக்கெட்டுமே விண்வெளிக்கு போகாமல் வெடிச்சு செதறி ஃபெயிலியர் ஆகுது. தான் தங்கியிருந்த வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவரை பார்த்து மீடியா எல்லாமே ஃபெயிலியர் பர்சன்னு சொல்லுது. இருந்தாலும் கடைசியாக ஒரு டைம் ராக்கெட் லான்ச் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. இந்த டைமும் ஃபெயிலியர் ஆகிட்டோன்னா பழையபடி மாச சம்பளத்துக்கு வேலைக்கே போயிடலான்னு முடிவு பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட பணம் வாங்குறாரு. கடைசியாக ஒரு டைம் ராக்கெட் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாரு. மிகுந்த எதிர்பார்ப்போட ராக்கெட் லான்ச் பண்ணுறாரு. இவர் எதிர்பார்த்த மாதிரியே ராக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகுது. எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல இருந்து பிரிஞ்சு விண்வெளியை போய் ரீச் ஆகுது. இதை பார்த்த உலக நாடுகள் வியக்கிறாங்க. அதே மாதிரி நாசா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. உலகத்திலே ஒரு தனியார் நிறுவனம் ராக்கெட் ஓனை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை விண்வெளிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்புனது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மிகப்பெரிய சக்ஸஸை பார்த்த நாசா 10,000 கோடிக்கு ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி கூட பிசினஸ் பேசுறாங்க. நாசா கொடுத்த 10,000 கோடி வச்சுட்டு தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி அப்புறம் டெஸ்லா கார் கம்பெனி இந்த 2 கம்பெனி நஷ்டத்திலிருந்து மீட்டெடுறாரு. இது ஒரு தரமான சம்பவமா பார்க்கப்பட்டுச்சு. இதை பண்ணவர் உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க். இந்திய மதிப்பில் இவரோட சொத்து 60 லட்சம் கோடி, அதாவது 10 அம்பானிக்கு சமம். எலான் மஸ்க் சவுத் ஆப்பிரிக்காவில் பிறகுறாரு. ஸ்கூல் படிக்கும் போதே ரொம்ப டேலண்டா இருந்திருக்காரு. ஸ்கூல் பசங்க எல்லாருமே வீடியோ கேம் விளையாடுவாங்க. ஆனா எலான் மஸ்க் அந்த வீடியோ கேமை உருவாக்க ஆசைப்படுறாரு. பொதுவாக ஸ்கூல் போகவே எல்லா பசங்களும் பயப்படுவாங்க. ஆனா எலான் மஸ்க் அவரு ஜாவா, பைத்தான் மாதிரி கோடிங் கத்துக்கிறாரு. அதுவும் அவரே புக் வாங்கி சொந்தமா கத்துக்கிறாரு. இவர் கத்துக்கிட்ட கோடிங் வச்சு இவரே சொந்தமா ஒரு வீடியோ கேம் பில்ட் பண்றாரு. அந்த வீடியோ கேமை ஒரு கேமிங் கம்பெனிக்கு $500, அதாவது இந்திய மதிப்புல 40,000 ரூபாய்க்கு ஒரு கம்பெனிக்கு சேல்ஸும் பண்றாரு. இதெல்லாம் எலான் மஸ்க் அவர் 12 வயசு இருக்கும் போதே பண்றாரு. சின்ன வயசுல எலான் மஸ்க்கு எவ்வளவு பிசினஸ் மைண்ட் இருந்துச்சுன்னு இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சவுத் ஆப்பிரிக்கால ஸ்கூல் படிப்பை முடிச்ச எலான் மஸ்க் காலேஜ் படிப்புக்காக கனடா போறாரு. பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி கிராக் பண்றாரு. அது மூலமா பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறாரு. பொதுவா எல்லாருக்கும் ஒரு டிகிரி வாங்குறதே கஷ்டம். ஆனா எலான் மஸ்க் அட் டைம்ல 2 டிகிரி வாங்குறாரு. ஒன்னு பேச்சுலர் ஆஃப் பிசிக்ஸ்ல, அப்புறம் எக்கனாமிக்ஸ். அப்புறம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில PhD அப்ளை பண்றாரு எலான் மஸ்க். இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில எதுவும் பெருசா சாதிக்க முடியாது அப்படின்னு நம்புறாரு. அதனால காலேஜ்ல சேர்ந்து 2 நாள்ல டிஸ்கண்டினியூ ஆகுறாரு. பல ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அது எல்லாமே ஃபெயிலியர்ல முடியுது. கடைசியா ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனில தன்னுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட்டு ராக்கெட் மேனுஃபேக்சரிங் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா விண்வெளிக்கு அனுப்புறாரு. இந்த வெற்றிக்கு அப்புறம் இவர் உலகம் ஃபுல்லாவும் பிரபலம் ஆகிறாரு. ஷார்ட்டா சொல்லணும்னா இவர் மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாகிடுது. இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு ஆராய்ச்சிக்காக போறாங்க. ஆனா தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு திரும்ப வர முடியாம அங்கே சிக்கிறாங்க. விண்வெளி துறைக்கு ஜாம்பவானா இருக்கக்கூடிய நாசாவே அவங்களை மீட்கிறதுக்கு ரொம்ப திணறாங்க. சுனிதா வில்லியம்ஸை நான் பத்திரமா பூமிக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு எலான் மஸ்க் அமெரிக்க கவர்மெண்ட் கிட்ட சொல்றாரு. அமெரிக்க கவர்மெண்ட்டும் அதுக்கு பர்மிஷன் தராங்க. 286 நாட்களுக்கு அப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் மூலமா பூமிக்கு பத்திரமா திரும்பி வராங்க. மிக நீண்ட தூரத்தை சீக்கிரமா கடக்கணும்னா விமானத்தை தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம். ஆனா அந்த விமான டிக்கெட் ரொம்ப அதிகமா இருக்கிறத எலான் மஸ்க் நோட் பண்றாரு. மிக நீண்ட தூரத்தை சீக்கிரமாவே கடக்கிறதுக்கு ஹைப்பர் லூப் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஹைப்பர் லூப் சிஸ்டம் விமானத்தை விட சீக்கிரமா போகக்கூடியது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்னையில இருந்து கோயம்புத்தூர் ஃபிளைட்ல போனா 2 மணி நேரம் ஆகும். ஆனா இந்த ஹைப்பர் லூப் சிஸ்டத்துல போனோம்னா 10 அல்லது 15 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம். எலான் மஸ்க் கிரிப்டோ கரன்சி மேலேயும் அதிக நம்பிக்கை வச்சிருக்காரு. கிரிப்டோ கரன்சினா ஒரு டிஜிட்டல் பணம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியை பிடிச்சதுக்கு எலான் மஸ்க் ஒரு முக்கிய காரணம். ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது. 2 பேரும் பிரிறாங்க. எலான் மஸ்க் அதுக்கப்புறம் அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு ஒரு புது கட்சியை தொடங்குறாரு. பேட்டரி கார், ஹைப்பர் லூப், கிரிப்டோ கரன்சி, மார்ஸுக்கு மனுஷனங்களை அனுப்புறது இப்படின்னு புதுசா யோசிக்கிற எலான் மஸ்க் அமெரிக்கா பார்ட்டின்னு ஒரு புது கட்சி தொடங்குறாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. அதுவும் ட்ரம்ப்புக்கு எதிராக. என்ன இருந்தாலும் இன்னைய தேதிக்கு உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க். இவரோட மொத்த சொத்து மதிப்பு இந்திய மதிப்புல 50 லட்சம் கோடிக்கும் அதிகமா வச்சிருக்காரு. அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் 100 லட்சம் கோடியை தொற்றுவார்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.